வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, சுவையான ரைஸுங்க. எங்கள் ஊர் ஸ்பெஷல் ரைஸு, அதாவது கொங்கு நாட்டு ஸ்பெஷல் சாதம் இன்றைக்கி நாம் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் ஸ்பெஷலான கொங்கு நாட்டு ஸ்பெஷல் சாதங்க. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஆனால் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இந்த ரைஸை. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், அதுக்காக நான் 2 கப் ரைஸுங்க. நம்ம நார்மல் சாப்பாட்டுக்கு எடுத்துப்போம்லங்க, அந்த ரைஸ் தான் எடுத்திருக்கோம். ஒரு 2 கப் எடுத்திருக்கோம். அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க. கழிஞ்சு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் பருப்புங்க, அதாவது 1/4 கப் எடுத்துக்கலாம். அதையும் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் துவரம் பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இருக்கட்டுங்க. நெக்ஸ்ட் எப்படி ரைஸ் செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். பாருங்கள், நல்லா குக்கர் காஞ்சதுக்கப்புறம் ஆயில் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெய் நிறையாவே எடுத்துக்கலாம். நான் கடலெண்ணெய் எடுத்துருக்கேன். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு தாளிச்சிக்கலாங்க. கடுகு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க, மீடியம் சைஸில். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம். ஒரு கொத்து கருகாப்பிலெல்லாம் எடுத்துருக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 பல்லளவு பூண்டை கொஞ்சம் குட்டி குட்டியாக நறுக்கி இருக்கிறேங்க. இவ்வளோ தான். இதையே நம்ம நல்லா தாளிச்சிக்கணும். பாருங்கள், இதை நல்லா வதக்கி விட்டுறணும். நல்லா வெங்காயம் உங்களுக்கு கேரமலைஸ்ட் ஆகணுங்க. ஸோ அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேங்க. நல்லா மீடியம் சைஸ் தக்காளியாக. அந்த தக்காளி இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடணும் உங்களுக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா வதக்கி விட்டுலாங்க. நல்லா வதங்கட்டும் தக்காளி. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு தக்காளி. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அலசி கழிஞ்சி எடுத்து வச்சுருக்கோங்களா பருப்பு, அதையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரிசியும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா கலங்கி வரும். தண்ணி ஊற்றி அரிசி போட்டிங்கன்னா நல்லா கலங்காது. பாருங்கள், நல்லா கலங்கிருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு நீங்கள் உப்பு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுவும் ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு நாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாங்க. 2 கப் ரைஸுக்கு பார்த்திங்கன்னா நான் 4 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் 4 கப் எடுத்துட்டோம். கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ தான் ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக நல்லா வரும் உங்களுக்கு. நிறைய தண்ணி எடுத்திங்கன்னா குழஞ்சிரும் சாதம் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், அளவாக இருக்குது. இப்போ நாம் குக்கர் மூடி போட்டுக்கலாங்க. பாருங்கள், மூடி போட்டுட்டு இப்போ இதுக்கு எவ்வளோ விசில் கொடுக்கணுன்னா நீங்கள் 3 விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் உங்களுக்கு. ஸோ வரட்டுங்க, வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நான் விசில் வந்துருச்சு. விசிலும் அடங்கிடுத்துங்க. எடுத்து கீழே வச்சுருக்கேன். இப்போ பார்க்கலாங்க எப்படி வெந்துருச்சுன்னு. வாவ், நல்லா சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா உதிரியாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், நான் இப்போ சர்வ் பண்ணுறேன். பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா உதிரியாக உங்களுக்கு ரைஸ் கிடச்சிருக்கு. ஒரு 10 மினிட்ஸ் தாங்க, 1/2 hour ஊற வச்சிங்கன்னா 10 மினிட்ஸில் இந்த ரைஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இதுக்கு எந்த சைடிஷ்மே அவசியம் இல்லைங்க. நான் கொஞ்சமாக மாங்காய் தொக்கு எடுத்து வச்சுருக்கோம். நம்ம வீடியோவில் போட்டது தான், பார்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் மாங்காய் தொக்கு ஆட் பண்ணிட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெரைட்டி ரைஸுக்கு இந்த மாதிரி நீங்கள் அரிசியும் பருப்பும் ஆட் பண்ணி அரிசியும் பருப்பு சாதமாக ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் சந்திக்கலாங்க இன்னொரு வீடியோவில்.